வணக்கம். ஓம் சாந்தி. சமாதி நிலை அப்படின்னு இன்னைக்கு நெறைய பேரு பல்வேறு விதமான யோகங்கள கத்துக்கிறாங்க. அந்த சமாதி நிலைய அடையணும் அப்படின்னாக்க, குண்டலினிய நாம தட்டி எழுப்பணும். பல்வேறு கிரியா கர்மங்கள செய்றாங்க. இந்த மாதிரி அ மூச்சு பயிற்சி, இந்த சக்ரா சம்பந்தமான விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள அவங்க செய்றாங்க. ஆனா இங்க பரமாத்மா யோகம் கீதையே யோக சாஸ்திரம். ஆனா, அர்ஜுனனுக்கு மிக சாதாரணமான விஷயங்கள புரிய வைக்கிறார். ஆனா, ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறார் ஆழ்ந்த விஷயங்கள. "சமாதா வச்சலா புத்திஹி" அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆழ்ந்த அமைதியான நிலை தான் இந்த சமாதி நிலை. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, சமாதி நிலை அப்படின்னாக்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. எதுவுமே அந்த ஒரு சென்சஸ்லாம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைய அடையறது எல்லாராலயும் முடியாது. அப்படி நினைக்கிறாங்க. அப்போ இங்க இப்ப நம்ம ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தோம். மனதோடைய ஸ்திரத்தன்மையை நாம அடையறது. இப்ப இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். மோக வலையில சிக்கிய மனம் ஸ்திரமாகவே இருக்க முடியாது. மோகம் அப்படிங்கிறது மனதை குருடாக்கிடும். அப்போ குருடனுக்கு எதிர்ல இருக்கிற விஷயம் சரி கிளியரா தெரியுமா? தெரியாது. அதே போல இந்த ஆழ்ந்த அமைதியை நாம அனுபவம் பண்ணணும் அப்படின்னாக்க, மனதுல ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அந்த மோக வலையிலிருந்து விடுபட்ட நிலையாக இருக்கணும். அப்போ யோகி வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப அனுபவமாகும்? இப்ப இங்க இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அதாவது கேட்டது, கேள்விப்பட்ட விஷயங்கள்லேருந்து முதல்ல புத்திய நீ விலக்கு. கேட்டது, கேள்விப்பட்டதுன்னா என்ன? நம்ப பலவித சாஸ்திரங்கள படிச்சிருக்கோம். பல்வேறு புத்தகங்கள படிச்சு பல விஷயங்கள உள்ள நிரப்பி வச்சிருக்கோம். அப்போ மனசு எப்படி ஸ்டேபிளா இருக்கும்? அதனால இதிலிருந்தெல்லாம் நீ புத்திய விலக்கினாக்க, புத்தி ஸ்டேபிள் ஆகும். அப்ப புத்தி ஸ்டேபிள் ஆகறது அப்படின்னாக்க, அப்பதான் நம்ப இந்த உண்மையான யோக நிலைய அனுபவம் பண்ண முடியும். அப்போ மோகமற்ற இந்த ஸ்லோகத்துல கூட கேட்டோம் இல்லையா? "யதா தே மோக கலிலம்" மோகமற்ற நிலையை நாம எப்படி அடையறது? அப்போ மோகமற்ற நிலை அப்படின்னா, இப்ப நம்ப பார்க்குறோம். எனக்கு இதுதான் பிடிக்கும். எனக்கு இது பிடிக்காது. எனக்கு இது செய்யறது பிடிக்கும். இது செய்யறது பிடிக்காது. இவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இது வந்து என்ன? மோகமற்ற நிலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பற்றற்ற நிலை அப்படிங்கிறது முதல்ல மனதுல நாம கொண்டு வரணும். இன்டிஃபரண்டாகுன்னு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது விருப்பு, வெறுப்பு இது 2த்துக்கும் அப்பாற்பட்ட நிலை. இன்னைக்கு என்ன மனதுல எல்லாருமே குழம்புறாங்க. அன்ப தான் மோகம், மோகம அன்புன்னு நெனைக்கிறாங்க. இது 2மே வேற வேற. அப்போ நம்ப மனதுல தெளிவு இருந்தா தான், நம்ப லட்சியத்த கரெக்ட்டா அடைய முடியும். இப்போ உதாரணத்திற்கு, ரொம்ப நல்ல ஒரு அம்பு எய்யக்கூடியவங்களா இருக்கலாங்க. இல்ல ஷூட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. ஷூட்டிங் பிராக்டிஸ் நடக்குது. அவங்களுக்கு எதிர்ல அவங்களுக்கு குறி எங்க வைக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்க கரெக்ட்டா குறி வைக்கிறாங்க. 0.001% குறி தவறிடுத்து அப்படின்னாக்க, அங்க போயிட்டு 2 அடி தள்ளி போய் தான் அது டச் பண்ணும். அதே போல நான் எல்லாமே சரியா தான் இருக்கு. ஒரு கொஞ்சம் 0.001% தான் என் மனம் கலங்கித்து அப்படின்னு சொன்னா கூட, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையோடைய லட்சியத்த அனுபவம் செய்ய முடியாது. இப்போ இந்த லட்சியம் கரெக்ட்டா அனுபவம் அடையணும் லட்சியத்த அப்படின்னா, எப்படி இந்த ஷூட்டிங் அ நம்ம இது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அர்ஜுனனுக்கு சொல்றாங்க, மேல இருக்கிற இந்த மீன் சுத்திக்கிட்டு இருக்கு. கீழ தண்ணீர பார்த்துட்டு மீனோட கண்ணுல நீ அம்பு எய்யணும்னு சொல்றாங்க. அப்போ எல்லாராலயுமே அத செய்யவே முடியல. அர்ஜுனன் மட்டும் கரெக்ட்டா அந்த இடத்துல குறி வச்சு மீனோட கண்ணுல அவன் அம்பு எய்றான். அப்ப அந்த மாதிரியான ஒரு கரெக்ட்டான குறி நம்ம வைக்கணும் அப்படின்னா, மனதுல நமக்கு எவ்வளவு ஒரு ஸ்டெபிலிட்டி தேவ. கொஞ்சம் கூட இப்படி அப்படி அசையக்கூடாது. அதே போன்ற வாழ்க்கையிலயும் நாம லட்சியத்த நம்ப வச்ச குறிய கரெக்ட்டா நம்ப அந்த இடத்துல லட்சியத்த அடையணும் அப்படின்னாக்க, நிச்சயமாக இதுக்கு நமக்கு நெறைய பிராக்டிஸ் தேவ. அததான் இப்ப இங்க இறைவன் சொல்லிட்டு இருக்காரு. மோகமற்ற நிலைய நாம அனுபவம் செய்யணும். உள்புற ப்ராக்ரஸ், வெளிப்புற ப்ராக்ரஸ்ன்னு நம்ம நெறைய இப்ப பேசுறாங்க. பொதுவா இன்னைக்கு வெளிநோக்கு முகமாக எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து நம்ப உடையிலயோ, உணவுலயோ, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல, நம்மளுடைய ஒரு பர்சனாலிட்டில, நம்மளுடைய மேனரிசம்ல அதிகமா நம்ம கவனம் செலுத்துறோம்.
ஆனா, நம்மளுடைய மனதின் தொடர்பும் பொதுவா மக்களோட இருக்கு, பொருட்களோட நெறையா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மனிதன் மனிதனோடு தொடர்பு கூட குறைவாயிடுச்சு. பொருட்களோட, பல விஷயங்களோட அதிகமா தொடர்பு இருக்கு. நாம மனதை உள்நோக்கு முகமாக ஆக்கும் பொழுது, ஆன்மா ஆன்மாவோடு வைக்கக்கூடிய தொடர்பை நாம அனுபவம் செய்ய முடியும். அதுக்கு முதல்ல நான் தன்னோடு தொடர்பு வைக்கணும். நான் முதல்ல என்னுடைய ஒரு ஆன்ம நிலைய அனுபவம் செய்யாம, பாடி கான்ஷியஸ்லயே இருக்கும் பொழுது, அந்த ஒரு சோல் கான்ஷியஸ் நிலைய அனுபவம் செய்ய முடியாத பொழுது, அந்தர்முகமாக ஆகறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ஆழ்ந்த அமைதியை இப்ப சமாதா வச்சலா புத்திஹி, அதாவது ஆழ்ந்த அமைதியை நாம அனுபவம் செய்யணும் அப்படின்னாக்க, இன்னர் ப்ராக்ரஸ் நமக்கு வேணும். அப்ப அந்த இன்டர்னல் ப்ராக்ரஸ் பண்ணணும்னா, வெளிப்புற விஷயங்களிலிருந்து தொடர்பை நாம கொஞ்சம் கொஞ்சமா துண்டிக்கணும். உள் மனதோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு முன்னேற்றத்த நம்ப அடைய முடியும். இன்னைக்கு நம்ப மெட்டீரியலிசம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால, ஆன்மாவுல முன்னேற்றம் இல்லை. அப்போ பொருள்கள் இல்லாம வாழ முடியாது. ஆனா, இதே என்னுடைய லட்சியம்னு நினைக்கும் பொழுது, நமக்கு இன்டர்னல் ப்ராக்ரஸ் வரதில்ல. அப்போ ஆழ்ந்த அமைதி, இப்போ எனக்கு பொருட்களாலயும், மனிதர்களாலயும், உறவுகளாலயும் கிடைக்கும்னு நம்ம நினைக்கும் பொழுது, நமக்கு நமக்கு வரவேண்டிய ப்ராக்ரஸ் நமக்கு அந்த முன்னேற்றம் இல்ல. அதனால இன்னைக்கு ஆன்மீகத்த பத்தி இன்னைக்கு நெறையா பேசினாலும், ஆன்மா பின்னடைஞ்சிடுச்சு. ஏன்னா, ஆன்மீகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே, இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்ம காண்டங்கள் தான் ஆன்மீகம். இத அடையணும் இப்ப பாருங்க சில பேரு அந்த லட்சியத்த அடையறதுக்காக முயற்சி பண்றாங்க. சில பேரு அதுக்கு பதிலா நான் கோவில்ல 51 தேங்காய் உடைக்கணும், இத வந்து 108 வாட்டி படிக்கணும், இந்த மந்திரம் சொல்லணும், இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நான் படிக்கலாமே அந்த முயற்சிய, அத செய்யறதில்ல. இதுதான் நிலையற்ற மனதோடைய அடையாளம். என்ன அப்படின்னா, நமக்கு சரியான லட்சியம் புத்தியில வராததுனால, மனம் இங்க, இங்க அலைபாயுறது. அப்ப எந்த புத்தகத்துல, எந்த புராணத்துல, எதுல என்ன சொல்லியிருக்கோ, அத நான் கடைபிடிக்கணும். இந்த விஷயத்துக்காக நான் இதை செய்யணும். இப்படின்னே எல்லாரும் மக்கள் ஒரு போராட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத செய்யாட்டா ஒரு பயம் வேற வந்துருது மனசுல. அப்போ நிலையற்ற மனதோடைய அடையாளம் இதுதான். மற்றவர்கள் சொன்ன, கேட்ட விஷயங்கள், பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், இதுலயே புத்தி போய்க்கிட்டே இருக்கு. அப்போ இந்த யோகம் அப்படின்னு பரமாத்மா சொல்றார் இல்லையா? அதோடைய மூல மந்திரமே என்ன அப்படின்னாக்க, சமாதா வச்சலா புத்திஹி. இது ரொம்ப அழகா திரும்ப திரும்ப இறைவன் சொல்றார். ஆழ்ந்த அமைதியை நாம அனுபவம் செய்யறதும் யோகம். அப்போ நம்ம வந்து செயல்களை எப்படி செய்யணும் அப்படின்னு தோணுது. எப்போதும் நான் அமைதியா கைய கால கட்டிக்கிட்டு, இல்ல மூக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு ஓரத்துல உட்கார முடியாது. செயல்கள நான் செய்யணும். ஆனா, அந்த செயல்கள் எப்படி இருக்கணும்? எந்த செயல் எனக்கு அமைதிய கொடுக்கும்? இப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு சொல்றாங்க, "என்ன நீங்க இப்படி செஞ்சுட்டீங்க. நீங்க செஞ்சது தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே இன்சல்ட்டடா ஃபீல் பண்றாங்க. உடனே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. மனம் கலங்கி போயிடுது. அப்ப ஒண்ணு நான் சரியாக இருந்தா டிஸ்டர்ப் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா அவங்க சொன்னது தப்பு. உண்மையாவே நான் தவறே செஞ்சிருந்தாக்க, ஓகே நான் தவறு திருத்திக்கணும். அவ்வளவுதான். இப்ப 2 விஷயத்திலயுமே நான் என்ன டிஸ்டர்ப் ஆக்கிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இன்னைக்கு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, மற்றவர்களுடைய கண்ணோட்டத்துல நான் உயர்வா இருக்கணும்னு மட்டும் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, என் செயல் நல்லதாக இருக்கணும், அது போரும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதனால பரமாத்மா இங்க நம்மளுடைய செயல்களை, கர்மங்களை, என் செய்கைகள் தான் எனக்கு பலம். பலவிதமான பலம் உலகத்துல இருந்தாலும், கர்மமே எனக்கு பலம் கொடுக்கும். அந்த உயர்ந்த கர்மங்களை நான் செய்யணும் அப்படின்னா, மத்தவங்க என்ன பத்தி என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புத்திய விலக்கலாம் அதிலிருந்து. இப்போ உதாரணத்திற்கு, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஓடுற தண்ணீர்ல போய் நான் என்னுடைய முகத்த பார்க்கணும்னா முடியுமா? முடியாது. தெளிவா நிக்கிற தண்ணீல, அது தெளிவா இருக்கும்பொழுது, நான் முகத்த பார்க்கணும்னா, ரொம்ப கிளியரா தெரியும். அதே போல, என் மனம் நாலா பக்கமும் அலைபாயுறது, ஓடிக்கிட்டே இருக்கு. அலைபாயும் மனமா இருக்கு அப்படின்னா, என்னுடைய உள் மனத என்னால பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அதனால இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மற்ற விஷயங்களிலிருந்து புத்திய விலக்கி, ஆழ்ந்த அமைதியை நீங்க அனுபவம் செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல நாம சமாதா வச்சலா புத்திஹி அப்படி நிலை கொண்டு வந்தாக்க யோகம் அவாப்ஸ்யசி.
அப்ப நீ யோக நிலைய அடைய முடியும். ஆழ்ந்த அமைதிய அனுபவம் செய்யும் பொழுது தான் யோகம் வரும். அந்த அமைதி எப்ப வரும் அப்படின்னாக்க, நிశ్சலமான புத்தி. அதாவது சலனமற்ற புத்தி நமக்கு கிடைக்கும் பொழுது, அத நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். திடீர்னு அது வராது நமக்குள்ள. ஆனா, அந்த நாலாபுறமும் சிதறி கிடக்கிற புத்திய ஒரு சேர ஃபோக்கஸ்டு மைண்டா நம்ம கொண்டு வந்தாக்க, நிச்சயமா இத நம்ப அடைய முடியும். அதனால, இப்போ உலகத்துல ஒரு பெரிய எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்றாங்கன்னா கூட, அவங்களுக்கு கூட கட்டாயமா என்ன தேவ? ஃபோக்கஸ்டு மைண்ட் வேணும். அப்போ உயர்ந்த ஆன்மீக லட்சியத்த நான் அடையணும் அப்படின்னாக்க, நிச்சயமா நான் எனக்குள்ள பேசணும். உனக்கு என்ன வேணும்? மனதோடு நாம பேசத் தொடங்கும் பொழுது, அந்த மனம் சிதறி போயிருக்கிற மனத்த நாம ஒருமுகப்படுத்த முடியும். அதனால இத நம்ப தினசரி வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பரீட்சையா இருக்கலாம், இது நமக்கு தேவ. பெரிய இன்டர்வியூக்கு போறோமா, இது நமக்கு தேவ. புத்தி நம்ப அலைபாயும் பொழுது நம்மளால தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையோ, தெரிஞ்ச ஒரு ஆன்ஸர கூட நம்ம சரியா குடுக்க முடியாது. அதனால மன அமைதிய தினம் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்ம காலையிலயும் சாயம் இல்ல மாலை பொழுதுல அனுபவம் செய்யும் பொழுது, இது நமக்கு ஒரு யோகத்தோட நிலைய அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஓம் சாந்தி.